ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் மைவி3 பற்றி நான் ஆல்ரெடி கிட்டத்தட்ட புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன், பிளான் டீட்டெயில் என்னென்ன இருக்குன்ட்டு. ஏன்னா நான் வந்து நாளைக்கு யாருக்கா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும்னா தாராளமாக பண்ணுவேன். அதுக்காண்டி தான் இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துட்டையும் கேட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்கது. ஓஎம் வந்து ஃப்ரீ ஐடி போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி 5 ரூபா தான். வித்ட்ரா வந்து ஒரு டைம் தான் பண்ண முடியும், அது 60 ரூபா தான் பண்ண முடியும் கண்டிப்பாக. அடுத்து வந்து பிஎம் வந்து பேசிக் மெம்பர் வந்து 360 ரூபா கட்டணும். டெய்லி வந்து 7 ரூபா இன்கம்மு, மொத்தம் 210 ரூபா. இப்போ 15% ஜிஎஸ்டி போக 180 ரூபா சம்திங் வரும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து பின் வேலெட்டில் எனக்கு ஏறி இருக்குது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபா ஏறி இருக்குது. ஏன் அப்படின்னா எனக்கு கீழே ஒரு ஆள் தான் என் வீட்டுக்கார ஐடி போட்டு விட்டதுனால பின் வேலெட்டில் 6 ரூபாயும், ப்ராடக்ட் வேலெட்டில் 3 ரூபாயும், கேஷ் வேலெட்டில் 15 ரூபாய் எனக்கு ஏறியது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எஸ்எம் சில்வர் மெம்பரு 3060 ரூபா. டெய்லி வந்து இன்கம் வந்து 12 ரூபா. இதில் வந்து நம்மளுக்கே சில்வர் மெம்பர் யாராவது சேர்த்து விட்டால் மட்டும்தான் 5 ரூபா. இது வரைக்கும் யாரையும் சேர்த்து விடல, அதனால் எனக்கு பின் வேலெட் ப்ராடக்ட் வேலெட் பற்றி இன்னும் அந்த டீட்டெயில் தெரியல. 360 ரூபா மாதம் வருது, அதில் ஜிஎஸ்டி போக அந்த அமௌண்ட் வரும் நம்மளுக்கு. அதே மாதிரி கோல்டன் மெம்பரில் வந்து 30,360 ரூபா கட்டணும். டெய்லி வந்து 120 ரூபா இன்கம்மு. இதுவே நம்மளுக்கு கீழே கோல்டன் மெம்பர் யாராவது சேர்த்து விட்டோம்னா அந்த 5 ரூபா ப்ளஸ் 50 ரூபா சேர்ந்து நம்மளுக்கு வந்து 450 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. ஒரு மாதம் இன்கம் வந்து கணக்கு போட்டு ஜிஎஸ்டி போக நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டைமண்ட் மெம்பரில் வந்து 60,660 ரூபா வரும். டெய்லி இன்கம் வந்து 240 ரூபா. இதில் நம்ம எவ்வளோ வரைக்கும் இன்கம் பண்ணலாங்கன்னா ஒரு நாளைக்கு 900 வரைக்கும், நம்மளுக்கு கீழே யாரை சேர்த்து விட்டாலும் 900 வரைக்கும் இன்கம் பண்ணலாம். மந்த்லி வந்து ஜிஎஸ்டி பிடிச்சது போக கொடுப்பாங்க. அதே மாதிரி டைமண்ட் மெம்பர் க்ரௌன் மெம்பருக்கு வந்து 1,21,260 ரூபா டெய்லி இன்கம் வந்து நமக்கு ஒரு தடவை கட்டிட்டோம்னா டெய்லி இன்கம் வந்து நம்மளுக்கு வந்து 480 ரூபா கிடைக்கும். 480 ரூபா. அதில் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் போக ஆனால் 432 ரூபா ஏறும் நம்மளுக்கு. நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கீழே யாரையா ஒரு ஆள் சேர்த்து விட்டோம் அப்படின்னம்னா ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். 200 எக்ஸ்ட்ரா கடைசியில் 1,800 ரூபா வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கலாம். மாதம் 30 நாளைக்கு வந்து 1,800 ரூபா மணிக்கு பார்த்திங்கன்னா 54,000 ஜிஎஸ்டி போக நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் பிஎம் ஆனோம்னா நம்மளுக்கு வந்து கேஷ்பேக்கு வந்து அந்த பொடி வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அடுத்து வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கேப்சூல்ஸ் தான் கொடுப்பாங்க. மித்த எல்லாத்துக்குமே கேப்சூல்ஸ் தான் தராங்க. ஓஎம் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக ஒரு தடவை தான் எடுக்க முடியும். 60 ரூபா அது செக் பண்ணுறக்காண்டி எடுக்க முடியும் கம்பல்சரி. அடுத்து பிஎம் ஆகியே ஆகணும். பிஎம் ஆனதுக்கப்புறம் இதில் என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பிளான் தான் எடுக்க முடியும். அந்த பிளான் எடுத்தாச்சு அப்படின்னா அதில் சேஞ்ச் கிடையாது. சப்போஸ் நீங்கள் எஸ்எம் சில்வர் மெம்பர் ஆகிட்டு திருப்பி நான் க்ரௌன் மெம்பர் ஆகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா மறுபடியும் நீங்கள் இந்த 30,060லேருந்து 1,21,000 கட்டியே ஆகணும். இதை மைனஸோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாகவோ கட்ட முடியாது, ஒரே ஃபுல் பேமெண்ட்டு தான். இந்த 360 ரூபா வந்து கிடையாது. அதே மாதிரி அந்த ஃபுல் அமௌண்ட்டு 1,21,260 ரூபா முழுசாக கட்டி தான் நம்ம சிஎம் ஆக முடியும். இல்லை கோல்டு மெம்பரில் இருந்தாலும் சரி, டைமண்ட் மெம்பரில் இருந்தாலும் சரி, எந்த மெம்பரில் இருந்தும் நீங்கள் சிஎம் மெம்பருக்கு வர்றீங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படியே விட்டுருவாங்க நீங்கள் ஏர்ன் பண்ண வரைக்கும். அடுத்து நீங்கள் புதுசாக தான் அதை கட்டி நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த முழு அமௌண்ட்டை கட்டிட்டு தான் நீங்கள் அடுத்து இந்த 480 ரூபாய்க்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு கேப்சூல் தான் 40 பாக்ஸ் தருவாங்க. ஸோ அடுத்து வந்து SGS1 அப்படின்றத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.